So Python beginner tutorial series la நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் tuple. So tuple பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So tuple பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் previous வீடியோஸ்ல எல்லாம் லிஸ்ட் பத்தியும் லிஸ்ட் ஃபங்க்ஷன் பத்தியும் எல்லாம் பார்த்தோம். So அதுல இப்போ நம்ம லிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படினா அந்த லிஸ்ட்ங்கிறது ஒரு வேரியபிள் லிஸ்ட் வேரியபிள் ஒன்னு கொடுத்து அதுக்கு நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ஒரு வேல்யூ கொடுப்போம். So அதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படினா லிஸ்ட். இப்போ நான் கொடுக்கிற சின்டாக்ஸ் தான் பாத்தீங்க அப்படினா லிஸ்ட்கான சின்டாக்ஸ். அதே வேள இப்போ நீங்க இந்த டியூபிளுக்கு வந்தீங்கன்னு வெச்சீங்களே என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படினா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலா நீங்க parenthesis கொடுப்பீங்க ஓகேங்களா. சோ அதுதான் பாத்தீங்க அப்படினா இந்த லிஸ்ட்டுக்கும் இந்த டியூபிளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ அதோட இங்க முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட்ல ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட் ஏதாவது ஒரு வேல்யூ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அசைன் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க மறுபடியும் அப்புறம் இல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இண்டெக்ஸ் கொடுத்து நீங்க அந்த வேல்யூ எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். பட் அதே ஒரு வேல்யூ டியூபிள்ல இப்போ நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது கொடுத்தது தான், அதை சேஞ்சே பண்ண முடியாது. அதுதான் லிஸ்ட்டுக்கும் இந்த டியூபிளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி அழகா சொல்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சின்டாக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நார்மலான டியூபிளுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதுல இப்போ நம்ம ஒரு ரெண்டு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா 2 and 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இதுல லிஸ்ட் மாதிரியே இப்போ நீங்க இந்த 2 ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ என்னங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ லிஸ்ட் மாதிரியே தான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ 0, செகண்ட் இருக்கிற எலிமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க நீங்க கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் அது பிரிண்ட் ஆஃப்ல போய் நீங்க இந்த டியூபிள் பேர் வந்து நீங்க கொடுக்கணும். இங்க டியூபிளோட பேர் ஏ. ஸோ ஏ அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். இப்போ ஏவோடைய ஏல நம்ம வந்து 2 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0வா. ஸோ 0வை கொடுத்து இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிக்குது. ஸோ இப்போ அதே ஒரு வேலை நீங்கள் வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ரெண்டு இடத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த டியூப்லுமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டியூப்லோடைய வேரியபிள் நேம் கொடுத்து பிரிண்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா இந்த டியூபிளும் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து டியூப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஏவோடைய வேல்யூவில் நீங்கள் அந்த இண்டெக்ஸ்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா. இப்போ நான் இண்டெக்ஸ்குள்ளே சேஞ்ச் பண்ணுறப்ப தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான். இப்போ வந்து ஏல இண்டெக்ஸ் 0ல ஓகேங்களா. ஸோ இந்த 2க்கு பதிலாக இப்போ நான் 5ன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கு பார்க்குறேன் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏல 0ங்கிற இண்டெக்ஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ வேல்யூ 5ன்னு சொல்லி மாத்திரக்கு கொடுக்க போகிறேன். மாறுதான்னு சொல்லி பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். ஸோ எரர் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ எரர் காமிக்குது பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டியூப்பில் நம்மளால ஒரு இண்டெக்ஸில் தனிப்பட்ட முறையை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்ம மொத்த இந்த டியூப்பிலோடைய மொத்த வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நம்ம கிரியேட் பண்ணலாம். அதாவது இப்போ மறுபடியும் நான் இன்னொரு டைம் ஏவோடைய வேல்யூ வேற ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு இப்போ எப்போவுமே நம்ம டியூப்பிள் கொடுக்கல இந்த பேரந்தசிஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த டியூப்பிளுக்கு வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 4,2 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து இப்போ இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா புதுசான வேல்யூ வருது. ஸோ பழசாக கொடுத்தா ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூக்கு பதிலாக அடுத்து செகண்ட் கொடுத்த வேல்யூ இங்கே வருது ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஆகுது. ஸோ மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் டியூப்பில் பொறுத்தளவுக்கு. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இது கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டியூப்பில். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னவோ எடுத்துக்கும் அப்படின்னா அது ஒரு டியூப்பில் எடுத்துக்காது ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூ கொடுக்குற எலமெண்ட் ஒரு இன்டிஜர் இருந்துச்சு அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ எடுத்துக்கும். ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கும். ஸோ ஒரு வேல்யூ நீங்கள் டியூப்பில் கொடுக்கவே கூடாது ஓகேங்களா. ஸோ இப்போ வேணா நம்ம இந்த டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்களா. பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ. டைப் ஆஃப் ஏ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற வேரியபிளில் அந்த வேரியபிளோடைய டைப் என்ன அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா தெரியும். ஸோ இங்கே இன்டீஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோர் ஆகிருக்குது. இது ஒரு டியூப்பில் ஸ்டோர் ஆகலை ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதே வேறு ஒரு ரெண்டு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது அது ஒரு டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அதை கொடுக்குறது பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு டியூப்பில் இப்போது ஆகிருக்கணும். ஸோ இப்போ எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா டியூப்பிள் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா.
ஸோ அதே ஒரு வேலை எனக்கு இப்போ ஒரு வேல்யூ தான் இருக்கணும் புரிஞ்சுக்கணும் ஏன். ஸோ நம்ம 2 வேல்யூ கொடுத்தா தான் டியூப்பிள், ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூவோடைய டைப் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டியூப்பில் ஸ்டோர் ஆகாது. இப்போ இல்லை எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் நான், அது வந்து எனக்கு டியூப்பிளாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஸோ இந்த மாதிரி ஒரு கம்மா கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ எஃப்ஐ கொடுத்தோம் அப்படின்னா அதே டியூப்பிள் தான் வருது. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் இந்த ஏவை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஐ மீன் ஸோ இப்போ இந்த ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐ கொடுத்தோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இது வருது. பட் அது வேறு லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்பிள் இதாச்சு. ஸோ நமக்கு டியூப்பிள் இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம லாஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான் இங்கே வந்து நம்ம லென்த்து மோட இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் மாதிரி டியூப்பிள்லையும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுலேயே இப்போ நம்ம லென் ஆஃப் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வேல்யூ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் இந்த ப்ரோக்ராமில் இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ லென் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கம்பைலர் எவ்வளோ கோட் எவ்வளோ எலமெண்ட்ஸ்னு சொல்லி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஐ கொடுத்தோம்னா தெரியும். ஸோ ஒரு வேல்யூ தான் எடுத்துக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2, அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு வேல்யூவாக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ பிகாஸ் நம்ம எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல. ஸோ அதே ஒரு வேலை இப்போ நீங்கள் ஒரு 4, 5 இன்னொரு 4 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டியூப்பிளில் சேம் டூப்ளிகேட் எலமெண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கல்வி வரணும். 3 வந்துருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் லென் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஆக்சுவலி டியூப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் எப்படி கொடுத்தோம் அதே தான் இங்கேயும் சொல்லி கொடுப்போம். டியூப்பிளுக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் கிடையாது. பட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற செட்டு டிக்ஷனரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட தனியாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இப்போ இந்த டியூப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். அதே மாதிரி லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே நம்ம சம் இருக்கலாம், சம், மினிமம், மேக்ஸிமம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்பிள்லேயே ஒர்க் ஆகும். பட் இதுக்கு என்ன ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அந்த டியூப்பிள் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்டிஜராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஒரு வேளை அது வேறு ஏதாவது ஸ்ட்ரிங்காவோ மற்ற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்கே டியூப்பிளில் அந்த சம் ஆஃபோ மினிமம் ஆஃபோ மேக்ஸிமம் ஆஃபோ வேலை செய்யாது. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டியூப்பிளை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் ஃபங்க்ஷன்ஸும். ஸோ ஓவரால் டியூப்பிள் பற்றி உங்களுக்கு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட்டை நம்ம எந்த மாதிரி டைமிங்கில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு கீழே கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கையில நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதே ஒரு வேலை நீங்கள் டியூப்பிள் எப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட வேல்யூ தான் நான் கொடுப்பேன், ஃபஸ்ட் டைம் கொடுத்தது மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் சேஞ்சே பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரையில இந்த டியூப்லெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்பப்போ எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல பெரிய பெரிய கோர்ஸ்லாம் எழுதியில அப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அப்போ இதோடைய ரியல் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதை வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ டியூப்பிளை பற்றின கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ டியூப்பிளில் பெருசாக எதுவும் நமக்கு பெருசாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம செட்டுனா என்ன அந்த செட்டு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா.